திரவ் அப்படின்றவர் தயாரித்து இயக்கி நடிகர்கள் கிஷோர் குமார், சுபத்ரா ராபர்ட், ஜார்ஜ் மரியன் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தியேட்டரில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெல்லிசை. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல திரைப்படத்தினுடைய கதை. ஒரு ஸ்கூல்ல பிடி சாரா ஒர்க் பண்றாரு. படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரமான ராஜன், அதாவது கிஷோர் குமார், அவருடைய மனைவி வித்யா, அதாவது சுபத்ரா, அதே ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. ராஜனுக்கு டிவியில நடக்கக்கூடிய பாட்டு போட்டியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அதன் மூலமா அவர் பிரபலமாகிறாரு. போட்டியில அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில, இதனால பிடி மாஸ்டராக இருக்கக்கூடிய பள்ளிக்கு அடிக்கடி விடுமுறை எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது லீவ் எடுத்துக்கிட்டே இருக்காரு அங்க போயிட்டு பாடுறதுக்காக. இது அவரது ஆசிரியர் வேலையை பறிக்குது. பின்னர் குடும்பத்தில் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும்போது அவருடைய 2 பிள்ளைகளின் கதி என்னவாகுது, அவருடைய அந்த மிடில் கிளாஸ் லைஃப் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த மெல்லிசை படத்தினுடைய கதை. ஓகே, இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் கிஷோர் குமார் தமிழ் சினிமாவில் பலருக்கும் பரிச்சயமான ஒரு நல்ல நடிகர் தான். பொல்லாதவன், ஆடுகளம் உள்பட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. பல திரைப்படங்களில் வில்லனா நடிச்சிருக்காரு. குணச்சித்திர வேடங்களையுமே நடிச்ச ரசிகர்கள் மனசுல பதிஞ்சிருக்காரு. அவர் முழுக்க ஒரு திரைப்படத்தில் ஹீரோவா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடியும் ஹரிதாஸ் உள்பட ஒரு சில திரைப்படங்கள்ல அந்த கதையின் முதன்மை கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் ஒரு ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரம் தானா இந்த படத்தில் அவர் ஏற்று நடிச்சிருக்கிற கதாபாத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் கூட நல்ல வேலையா காதல் டூயட் எதுவும் வைக்காம மேடையில மட்டுமே அவர் பாடுறது மாதிரி வச்சிருக்கிறது கதாபாத்திரத்தை சிதைக்காம இருக்கு. கிஷோர் இது வரைக்கும் படங்கள்ல அதிகமா பாடல் பாடி நடிச்சது மாதிரி நமக்கு பெருசா ஞாபகம்லாம் இருக்காது. ஆனா இந்த படத்துல அவர் பாடகரா மாறி அதற்கு ஏற்ப தன்னுடைய நடிப்பை அழட்டிக்காம கொடுத்திருக்காரு. அவ்வப்போது அவருக்கு காஸ்டியூம் மாற்றம் செஞ்சிருக்கிறது புத்திசாலித்தனம். உச்சக்கட்ட சாயல் அப்படின்ற அந்த பாடலுக்கு கிஷோர் குமார் அழுத்தம் கொடுத்து நடிச்சிருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இவரால் இப்படிலாம் கூட நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆடுகளம், பொல்லாதவன், வடச்சென்னை உள்பட பல திரைப்படங்கள் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதற்கேற்ற கதாபாத்திரத்தை போறப்போல அசால்ட்டா கொடுத்துட்டு போயிருவாரு. ஆனா இந்த திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் ரொம்ப வித்தியாசமான, இது வரைக்கும் அவர் ஏற்று நடித்திராத ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லணும். அந்த கதாபாத்திரத்தில் அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்ற யோசனையில் நம்ம படத்தை பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை அவர் ஜஸ்டிஃபை தான் பண்றாரு. கிஷோர் மனைவியாக வரக்கூடிய சுபத்ரா ராபர்ட் இயல்பான நடிப்பால கவர்றாங்க. அவங்களுமே ஒரு சில திரைப்படங்கள்ல அங்கங்க நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ்ல பார்த்திருப்போம். அவனுக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு முழுநீள முக்கியமான கதாபாத்திரம். கணவர் கிட்ட கோபிச்சுக்கிறது, சினுங்கிறது, பிள்ளைகள் கிட்ட பாசம் காட்டுறது என கதாபாத்திரத்தோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இருக்காங்க. கிஷோர் பிள்ளைகளாக நடித்திருக்கக்கூடிய தனன்யா வர்ஷினி, ஜஸ்வந்த் மணிகண்டன் 2 பேருமே கதாபாத்திரத்தை உணர்ந்து அதற்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஓகே, படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த திரைப்படத்தினுடைய தொழில்நுட்ப டீம், அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஒரு சில இடங்களில் இளையராஜா அவருடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு, வழக்கம் போல அவருடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் ஹைலைட்டா தெரிஞ்சு, இளையராஜா சாருடைய பாடல்கள் தான் இந்த திரைப்படத்தில் பெருசா தெரிஞ்சாலும் கூட போட்டிக்கு ஒரு பாட்டையாவது உச்ச சாயல் இசையமைத்து நம்மளுடைய மனசுல பதிய வைக்க ட்ரை பண்ணிருக்காரு படத்தினுடைய இசையமைப்பாளரான சங்கர் ரங்கராஜன். தேவராஜ் புகழேந்தி அவர்களுடைய ஒளிப்பதிவு படத்தை உறுத்தாம காமிச்சிருக்கு. படத்தினுடைய எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் படத்தை இன்னுமே பயங்கர கிறிஸ்பா கட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த திரைப்படமே ஒரு சுவாரஸ்யமான கதைக்களமா இருந்தாலும் கூட உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எடிட்டர் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்திருக்கலாம். ஒரு மென்மையான கதையை இசை லயத்தோட கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு படத்தினுடைய இயக்குனரான தீரப். இவரே இந்த திரைப்படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. ஆக்ஷன், த்ரில்லர், மர்மம், பேய் கதை என பல்வேறு ஜானர்கள்ல படம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில போட்டியா இந்த மெல்லிசை அப்படின்ற மென்மையான கதையை நம்பி எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் எதை நம்பி இந்த படத்தை கையில் எடுத்தார் அப்படின்றது புரியவே இல்லை. ஏன்னா படம் பல இடங்கள்ல நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. கிஷோர் குமார் அவர்கள் என்னதான் நம்ம பார்த்து பரிச்சயமான முகம், நமக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னாலுமே கூட அவருமே ஒரு சில இடங்கள்ல படத்தை எடுத்துட்டு போறதுக்கு தடுமாறாரு. அவருடைய நடிப்புலையுமே ஒரு சில இடங்கள்ல அந்த மிகை தெரியுது. அதாவது கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. படம் மொத்தமா பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த ஃபீலே கொடுக்கல. பல இடங்கள்ல ஒரு அமைச்சரா எடுக்கப்பட்ட திரைப்படம் மாதிரியே இந்த திரைப்படம் ஒரு உணர்வை கொடுக்கிறது ஏன் அப்படின்றது படக்குழுவினருக்கு தான் வெளிச்சம். படம் ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியேட்டர்ல போயிட்டு கொடுத்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நேரமும் பணமும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு உட்காந்து பார்க்கலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த திரைப்படம் உங்களுடைய பொறுமையை பயங்கரமா சோதிக்கும். அங்க கிஷோர் குமார் பெரிய பாடகரா ஆனாரோ இல்லையோ, நீங்க பெரிய பொறுமைசாலியா இல்லையா அப்படின்றது திரைப்படம் உங்களை சோதிச்சு பார்த்துரும். படத்தின் வழியா இயக்குனர் என்ன சொல்ல வரார் அப்படின்ற கிளாரிட்டி அவருக்கு இருந்துச்சோ இல்லையோ, பார்க்குற நமக்கு சுத்தமா புரியவே இல்லை. படத்துல நடிச்ச நடிகர்கள், ஒர்க் பண்ண தொழில்நுட்ப டீம் அவங்களுக்குலாம் புரிஞ்சதோ இல்லையோ தெரியல. பட் கடைசி வரைக்கும் படம் பார்க்குற நமக்கு புரியவே இல்லை. ஸ்கூல்ல ஒருத்தர் பிடி மாஸ்டரா இருக்காரு. அவருக்கு பாடணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு. அவருடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவரும் அடுத்தடுத்து போயிட்டு அந்த போட்டிகளில் பாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க பாடுறதுக்கு போயிட்டே இருக்கிறதுனால இங்க ஸ்கூலுக்கு அவரால் ரெகுலரா போக முடியல. அதனால அந்த பிடி சாரா இருக்கக்கூடிய அந்த வேலை போயிடுது. அந்த வேலை போயிட்டதுனால சம்பாத்தியம் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை எப்படி சமாளிச்சாரு, குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேஷன்ல ஜெயிச்சாரு அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் படமா எடுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருதுல. அந்த ஆச்சரியத்தை தான் அப்படி மிரட்சியா எடுத்து படமா கொடுத்திருக்காரு இயக்குனர். மேபி இந்த கதையை போயிட்டு யார்கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க அப்படின்றதுனால தான் அவரே தயாரிச்சிட்டாரோ என்னமோ தெரியல. படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் இந்த படத்தை பார்ப்பாங்களா, உட்காந்து பொறுமையா ஃபுல்லா முடிச்சிருவாங்களா, பார்த்துட்டு விமர்சனம் போடுவாங்களா அப்படின்றது சந்தேகமா தான் இருக்கு. ரொம்ப அறத பழைய ஒரு கதை. ஏன்னா இந்த மாதிரியான கதை அமைப்புல ஏகப்பட்ட திரைப்படங்கள் நம்ம பார்த்திருப்போம். மைக் மோகன் அவர்கள் நடிச்ச முக்கால்வாசி திரைப்படத்தில் இதுதான் கதையா இருக்கும். கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதே வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. மைக் மோகன் மாதிரி மைக் கிஷோர் அவர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பார் போல. மெல்லிசை அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல மெல்லிசையை நீங்க கேட்குறீங்கன்னா கூட அந்த மெல்லிசையிலையுமே கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கணும். ஒரு இடத்துல ஹை இருக்கணும், ஒரு இடத்துல டவுன் இருக்கணும். அப்பதான் அந்த மெல்லிசை கூட கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே மாதிரி அப்படியே ஒரே கூட ஒரு இசை இருந்துச்சுன்னா அந்த இசையை முதல்ல உங்களால கேட்க முடியுமா? அப்படியே நீங்க கேட்குறீங்க
பாக்குறீங்கனாலும் எவ்வளவு நேரத்துக்கு உங்களால சகிச்சுட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். இதுதான் இந்த படத்தினுடைய பிரச்சனையும். இந்த மெல்லிசை படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் பண்ணிடுங்க.